this video, we are going to talk about John Jabraj. John Jabraj is a well-known singer, Tamil Christian singer, and even a pastor. He is a believer of Christ, and we were believing him so deep in that we were enjoying his gospel songs, and it's very ashamed to every one of us who is watching his videos that he is going to divorce with his first wife Reema Jabraj, which you're going to see here the picture and even on the screen. Don't know why, but it's a very sad thing. ஜான் ஜபராஜை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். அவர் நல்ல பாடகர், ஒரு பாஸ்டரும் கூட. ஆனால் சமீப காலத்தில் அவரை பற்றி கேள்விப்பட்டு அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். அவருக்கும் அவர் மனைவிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. கேரளாவில் வேறொரு பெண்ணோடு அவர் சேர்த்துட்டாரு அப்படின்னு ஜோயல் சொல்கிறார். தம்பி ஜோயல், இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஜான் ஜபராஜோட வாழ்க்கையில் இப்போது பிரபலங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் பிரபலமாகாத நம்ம போல ஆளுங்க இவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாரும் வீட்லேயும் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா கணவன் மனைவிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை காலகாலமாக தொடருது? ஒரு பிரபலம் முதல்ல கொண்டு சாதாரண மனிதர்கள் வரை இந்த குடும்ப பிரச்சனைகள் ஏன் ஓய மாட்டேங்குது? ஏன்னா நான் தான் பிரபலமானவர் பிரசங்கியார்னு சொல்லிக் கொள்கிற மோகன் லாசரஸ், பால் தினகரன் போன்றவர்கள், டிபிஎம் காரர்கள் இந்த பைபிளிலிருந்து நம்முடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. கணவன் மனைவி எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி செயல்படணும், வாழ்க்கை வரைமுறையை இவங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. பாட்டு, தாளம், கூத்து, டான்ஸு இதுதான் முக்கியமாக போச்சு இவங்களுக்கு. பைபிளுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு கடவுளை குறித்து பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு பைபிள் விரும்புறது கிடையாது, இயேசுவாதை விரும்புறது கிடையாது. ஆனால் இன்றைய பாஸ்டர்கள் இதை ஒரு பொழுதுபோக்கா, ஒரு ஆடம்பரமாக இதை கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவனை ஆடம்பரமாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு அமைதியான ஒரு கடவுளை, இறைவனை, இயேசுவை ஆடம்பரமாக கொண்டு போயிட்டாங்க. ஆடலும் பாடலும். இந்த ஜான் ஜபராஜ் வேற்று மதத்திலிருந்து நமக்கு வந்தவர். ஏன்னா அவர் வந்த மதத்தில் எத்தனை பெண்களாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியேப்பட்ட மதத்திலிருந்து வந்தவர். இவருக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்த பெண்ணோடு, அடுத்த மனைவியோட, நம்ம அடுத்த ஒரு வீட்டு மனைவி விட்டு வேறொரு பெண்ணோட போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு அசிங்கமும் கூட. ஏன்னா நம்மளை நாலு பேர் தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். பயந்தால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும், ஜான் ஜபராஜ் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. ஏன்னா ஒரு வாழ்வியல் புத்தகத்தை இவங்க வழிபாட்டு புத்தகம் மாற்றிட்டாங்க. பைபிள் என்றது ஒரு வாழ்வியல் புத்தகம். இதை இவங்க வழிபாட்டு முறையாக கொண்டு போயிட்டாங்க. ஆடல், பாடல், கைத்தட்டல், காணிக்கை, கட்டடங்கள், அலங்கரிக்கப்பட்ட கட்டடங்கள், ஒரு கொண்டாட்டங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த கிறிஸ்தவத்தை. அது ஒரு வாழ்வியல் புத்தகம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நம்ம பார்க்கணும், பாதுகாக்கணும், அதுகளை எப்படி ஆரோக்கியமாக வளர்க்குறது, அறிவில் வளர்க்குறது, இப்படி அதுகளை நம்ம எப்படி கொண்டு போகணுன்றத இந்த பைபிள் இங்கே எழுதி வச்சுது. குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, பெற்றோர்கள், உறவுகள், தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார் எப்படி இவர்களோட நம்ம சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது, அப்போ இதை தான் இங்கே வலியுறுத்துது இந்த பைபிள். ஆனால் இந்த பாஸ்டர்கள் இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் நம்ம ஒரு பிரச்சனைன்னு அந்த பாஸ்டர்கிட்ட போனோம்னு வச்சுங்களேன், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் அதிலெல்லாம் தலையிட மாட்டோங்க, எங்கள் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை தாங்க. நீங்கள் கடலில் இருந்தால் எனக்குன்னா, கஷ்டத்தில் மாட்டினா எனக்குன்னா, சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு காணிக்க மட்டும் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர்கள் நம்மளை கை கழுவி விட்டுருது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிலாத்து கை கழுவிட்டார் பாருங்க. அதே போல் இன்றைக்கு நடந்துக்குது. இந்த நிகழ்ச்சி தான் அன்றைக்கி நிழலாட்டமாக நடந்துக்குது. இன்றைய பாஸ்டர்கள் நம்மளை கை கழுவி விட்டுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதுக்கு பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு காணிக்க வேணும். நம்ம கடனை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கு காணிக்க நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. கொடுக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவங்க நான் 10 ரூபாய் கொடுக்கல, ஒரு 500 ரூபாய் இது கொடுக்கலாம்ல, ஒரு 100 ரூபாய் இது நம்மளுக்கு கொடுக்கலாம்ல காணிக்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம எவ்வளோ கடன் இருக்குது, கடன் சுமையில் கஷ்டப்படுறன்றதெல்லாம் இவங்களுக்கு
ஒரு அவசியமில்லாத வேலை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கடைனா கட்டுப்போம், எனக்கு காணிக்க கொடுத்துரு, எனக்கு பாக்கெட்டு நிறைஞ்சு போனோம், நாங்கள் சுகமாக இருக்கணும். யார் இந்த பாஸ்டர்கள், நாங்கள் சுகமாக இருக்கணும், எங்கள் பெண்டாட்டி பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக எல்லா தேவைகளோடு சந்தோஷமாக நான் நல்லா காசு செலவு பண்ணணும், நீங்கள் எங்கேயாவது கட்டுப்போங்க அப்படின்றது பாஸ்டரோட நிலைமை. ஆனால் பைபிள் வந்து இந்த கட்டிட சபைகளை ஆதரிப்பதில்லை. பைபிள் வந்து இந்த கட்டிட சபைகளை ஆதரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கே இடிப்பேன்றார். இயேசு கிறிஸ்து அந்த சபையை, கட்டிட சபை இடிப்பேன், இங்கே வந்து நீங்கள் கூத்தாட்டத்துக்கு குமார் எடுத்துக்கு இந்த இங்கே இடம் கிடையாது, அவர் வாழ்க்கையை போய் வாழுங்கடா அப்படின்னு ஜாட்டி எடுத்து அடித்து துரத்துறாரு. இன்றைக்கி இது கட்டிடங்கள் வந்து பிரம்மாண்டமாக கட்டிங்கிறாங்க. யார் தமிழ்நாட்டிலே இப்போ சென்னையில் எத்தனையோ பிரம்மாண்ட ஆலயங்கள் இருக்குது. ஏசிய சமீபத்தில் ஏசிய பல கோடி செலவு பண்ணி ஏசிய ஆவடியில் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டிட சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி நம்முடைய வாடகை வீட்டில் உட்காந்துக்கிறோம். கட்டிட சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம வாடகை வீட்டில் உட்காந்துக்கிறோம். நம்ம என்ன சொந்த வீட்டில் இருக்கிறோமா வாடகை வீட்டில் இருக்கிறோமா அவங்களுக்கு கவலை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தந்துடணும், எல்லா பிரேயருக்கும் அட்டன் பண்ணிடணும், வரலன்னா திட்டுவாங்க, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது இன்றைய கிறிஸ்துவம். வேதம் இதை விரும்புவதில்லை. இவருடைய இந்த கள்ள போதருடைய பேச்சுகளை, செய்கைகளை இந்த வேதம் விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவும் இதை விரும்புவதில்லை. எனவே இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம். நாம் இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ வேண்டும், சமாதானமாக சந்தோஷமாக கணவன் மனைவியோட ஒற்றுமையாக குடும்பம் பிரியாத எப்படி நிலையில் இருக்கணும், எல்லாத்துலேயும் பணத்துலேயும் உடல் ஒரு விஷயத்துலையும் எல்லாத்துலையும் நம்ம ஒருத்தர் ஒத்துழைத்து நம்ம செயல்படணும். பணம் இருக்கிற இடத்துலையும் இன்னைக்கு பிரச்சனை, பணம் இல்லாத இடத்துல பிரச்சனைன்னா எதனால பிரச்சனை வருது, அதை முதல் களையணும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் நம்ம. அதை விட்டுட்டு இன்னொரு ஆட்களான போகிறது அது சரி கிடையாது. கணவன் மனைவி பொறுப்புகளை நம்ம சொல்லணும். பொறுப்பு என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன, எப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம சரிப்படுத்துறது சீர்படுத்துறது அப்படின்னு நம்ம யோசித்து அதை செய்யணும். சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் பாட்டு பாட்டா போயிடாது. எப்படி பாட்டு பாட்டா எதுவும் நடந்துடாது. இது தேவையில்லாத விஷயம். சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் பாட்டு பாட தேவையில்லை. நம்முடைய செய்கைகளை அதை காட்ட வேண்டும். உதாரணமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்துக்கு உதாரணமான வாழ்க்கையை, அதுக்கு தான் நான் இந்த போராடி பேசி இந்த ஒவ்வொரு வீடியோவில் நண்பர்களை இது போன்ற தவறுகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்து சீர சிறப்புமாக நம்முடைய குடும்பத்தை கொண்டு செல்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.